அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். நாம் சனிப்பெயர்ச்சியை கண்டிப்பாக கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சொல்லக்கூடியது இந்த கிரக பயிற்சிகள் தானே தவிர்த்து ஒரு தீபாவளியோ பொங்கலோ கிடையாது. தீபாவளி பொங்கல்ன்றது ஒரு நார்மல் டேஸ் மாதிரி தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கிரக பயிற்சிகள்ன்றது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு துன்பத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு படிப்பினையை கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் நம்ம கொண்டாடணும்னா மாதக்கோள்கள் நமக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கும், ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவர்களுடைய பயிற்சி காலங்களை நம்ம கண்டிப்பாக கொண்டாடியே தீர வேண்டும். அவங்கள குளிர வைக்கணும். அவங்களுடைய மனசாந்தியை கொடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல சனி வந்திருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான சைன் தான். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது வெற்றிகள் குவியும், லாபங்கள் நிறைய கிடைக்கும், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது, உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எல்லாத்துலேயும் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். 11ல் சனி, சனியை போல் கொடுக்கறது எந்த தெய்வங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி கொடுப்பின் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைவேறும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுக்கு நல்ல நட்பின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்கள், வரவுகள் இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவே சமூகத்தின் மூலம் மதிப்பு, சமூக அந்தஸ்து உயர்றது, உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு உழைப்பும் ஒரு திருப்திகரமான மனநிலையை கொடுக்கும். கடந்த சில வருடங்களாக நீங்கள் கடினமான உழைப்பை கொடுத்துருப்பீங்க. என்னடா இந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, இதுக்கான ப்ராஃபிட் இல்லையேன்னு நீங்கள் ஏங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய உறவினர்கள் கிட்ட நீங்கள் ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஏன்னா 2 வருஷம், கடந்த 2.5 வருஷம் நீங்கள் வேலைன்னு ஓடிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு லாபம் வரும்போது நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றப்போ அவங்களுடைய மனநிலை திடீர்னு உங்களுடைய பாசத்தை புரிதல் இருக்காது. அப்போ இவ்வளோ நாள் எங்கே போச்சு இந்த பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படும். அப்போ அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணதை உடனே அவங்க சடனாக மாற்றி மறந்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலையும் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். ஸோ மூத்தவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. வயதில் பெரியவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் மனக்கவலை ஏற்படும். ஸோ உங்களுடைய குடும்பத்தினரோட இது வரைக்கும் உழைப்பு வேலைன்னு ஓடிட்டு இருந்தீங்க. இனியாவது குடும்பத்தினரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களை போக்கி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சனி பயிற்சி ரொம்பவே நல்லாவே இருக்குது. அப்போது நீங்கள் அவங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும். இதிலிருந்து நம்மளுடைய சனியினுடைய தாக்கத்தை நீங்கள் எப்படியெல்லாம் குறைச்சிக்கலான்னா, நார்மலாக சனினாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனிமையான இடம், ஒரு லோன்லினஸ்ஸை கொடுக்கும். ஸோ இப்போது உங்கள் ஃபேமிலியை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு தனி ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டு வரலாம். சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைப்பை கொடுத்துட்டு அதுக்கேற்ற லாபத்தை கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு அவருக்கு நான் என்னுடைய பார்ட்டை நான் நல்லா செஞ்சுட்டேன், இதுக்கு அடுத்தது உன்னுடைய பார்ட் அப்படின்ற மாதிரி சனிக்கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சுட்டு வரலாம். ஸோ உங்களுடைய நார்மல் வியரிங் ட்ரெஸ்ஸஸில் நிறைய ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சனியை மகிழ்வாக பார்த்துக்கோங்க, சனி உங்களை மகிழ்வாக பார்த்துக்கும். நன்றி, வணக்கம்.